உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா பால் பாலாக பூரி செய்யணுமா? வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செய்ய பாத்திரத்தில் 3 கரண்டி மைதா மாவுக்கு 1 கரண்டி கோதுமை மாவு எடுக்கணும். 3:1. 3 கரண்டி மைதா மாவுக்கு 1 கரண்டி கோதுமை மாவு. இங்கே வந்து 6 கரண்டி மைதா மாவுக்கு 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்துருக்கு. பின்ன 1 கரண்டி கடலை மாவு, 1 கரண்டி ரவை, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பட்டர், அப்புறமா கொஞ்சமாக சீனி. இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மாவில் எல்லா மாவும் பட்டர் சீனி எல்லாமே நல்லா கலராதுக்கு அளவில் நம்ம நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசையணும். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. பூரிக்கு வந்து மாவு நல்லா ஹார்டாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசையலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப மாவு சாஃப்டாகிட்டா பூரி வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் மாவு வந்து ஹார்டாக தான் இருக்கணும். அதே போல் மாவு வந்து ஊற வச்சுட்டு செய்யணும்னு கிடையாது. மாவு பிசைஞ்ச உடனே நம்ம பூரி பண்ணிடலாம். அது வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஹார்டாக இருக்கணும் மாவு. இனி நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு இப்படி குட்டி குட்டி பீசஸாக இப்படி வெட்டினா ஈவனாக இருக்கும்ல, அதுக்கு வேண்டி தான். இப்போ எல்லாம் வெட்டிட்டு இனி எல்லாம் ரவுண்ட் பண்ணி வைக்கும். இந்த மாதிரி எல்லாம் ரவுண்டாக உருட்டி வச்ச பிறகு இனி நம்ம அதை பூரியாக உருட்டுறோம். இந்த மீன் வாயில் என்ன பண்ணணும்னா, ஸ்டவ்வில் நம்ம வந்து ஆயிலை சூடு பண்ணணும். கேஸோட ஃப்ளேம் ஹையாக இருக்கணும். அப்புறமா எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா பால் மாதிரி வரும். பூரிக்கு 2 விஷயம்தான். மாவு வந்து ஹார்டாக இருக்கணும், ஊற வைக்க வேண்டாம். அப்புறமா எண்ணெயும் ஃப்ளேமும் ஹையில் இருக்கணும். இப்போ பாருங்கள், பூரியை பாருங்கள் இப்படி நல்லா பால் மாதிரி இப்படி வரும். இனி ஒரு சைடு பொரிஞ்ச பிறகு அடுத்த சைடு பொரிய விடணும். இந்த கடலை மாவில் அதில் சேர்த்துருக்கனால ரொம்ப அழகான ஒரு கலர் வரும். ஒரு கோல்டன் எல்லோ கலர், ஒரு லைட்டாக ஒரு எல்லோ கலர்லாம் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காக தான் கடலை மாவுலாம் போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். எல்லா பூரியுமே பால் மாதிரி தான் வரும் நீங்கள் இந்த மாதிரி செய்தீங்கன்னா. பாருங்கள், எவ்வளோ அழகான கலரில் இருக்குல்ல. பட்டர் போட்டனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பூரியும் நம்ம இப்படி சுட்டு எடுத்துருக்கு. பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா அழகான கோல்டன் கலரில் எல்லாமே பால் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே இப்படி பால் மாதிரி தான் வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் எல்லோரும் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இப்படி பூரி எல்லாமே நல்லா அப்படி பால் மாதிரி நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் சென்னா மசாலாவோ அல்லது ஏதாவது ஒரு கூட்டு வச்சு இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.